என்றால் சண்டை சச்சரவு நிலவுவது வழக்கம்தான். இந்த வீட்டிலோ மாறாக தினம் தினம் நாளை கடத்துவதே யுத்தம்தான். அன்பரசன் என்ற பெயர் மட்டும்தான் அவனது. ஆனால் குழந்தை பருவம் தொட்டு அப்படி எந்த அன்பும் அவன் அதிகம் பார்க்கவில்லை. பாவம், சிறு வயதில் மிஞ்சிய கொஞ்ச நஞ்ச பாசம் வளர வளர பெற்றோரின் பிளவால் காணாமல் போனது. இந்த வீட்டின் ஒவ்வொரு மதில்களும் இந்த குடும்பத்தில் சிறு பொடியை வாங்கியதை விட கூச்சலையும் அழுகையையும் எதிரொலித்ததுதான் அதிகம். மீனா, ஒரு மனுஷன் வெளியே போனா கூட நிம்மதியா விட மாட்டியா? எத்தனை தடவை கூப்பிடுவேன்? நானே வீட்டுல சந்தோஷமா இருக்க முடியலன்னா நண்பர்கள் கூட வெளியே போறேன். அது கூட அவனுக்கு பொறுக்கலையா? ஏங்க நீங்க நிம்மதியை தேடி வெளியே போயிருவீங்க, நான் மட்டும் என்ன கொத்தடிமையா? இங்கேயே உட்காந்து உங்களுக்கு வடிச்சு கொட்ட. எனக்கும் வேலை இருக்கு. நானும் வேலைக்கு போயிட்டா நீங்க யார் உங்களுக்கு சோறு போடுறான்னு பாக்குறேன். நான் விஜய் இருக்குமா, தயவு செஞ்சு நீங்கள் 2 பேரும் என்னைக்காச்சும் கொஞ்சம் சண்டை போடாமல் இருந்தேன். பாய மூடு. நீயும் ஒரு உதவியும் இல்லை. உன்னையும் படிக்க வைக்க தண்டமா செலவு பண்ணிட்டு இருக்க. எப்படியும் நீயும் படிச்சு உங்க அப்பா மாதிரி தண்டை சொல்ல ஆக போற. ஒன்ன வச்சு சமாளிக்கவே போதும்னு இருக்கு. இதுல உன் பையன் வேற. என்னது ஏன் பையனா? அதென்ன உன் பையன் ஏன் பையனு? உனக்கும் அவன் பையன் தானே? ஐயோ சாமி, எனக்கு நீயும் வேணாம், உன் பையனும் வேணாம். உன் கூட தினம் தினம் மல்லி கட்டி வாழ்க்கையும் வெட்டுருச்சு. தயவு செஞ்சு என்னை விட்டு நம்ம சந்தோஷமா விவாகரத்து பண்ணிக்கலாம். ஓஹோ, அப்போ வேற ஒரு வச்சுக்கிட்டு தான் இந்த நாடகம் நடத்திட்டு இருக்கியா? எனக்கு மட்டும் என்ன தலை எடுத்தா? உன்னையும் பையனையும் வச்சு பார்த்துக்க. உங்களுக்கு இந்த அடுப்பங்கல்ல நின்று ஆக்கி போட்டு என் வாழ்க்கை முடிக்கிறோம் போல. சந்தோஷமா உனக்கு விவாகரத்து கொடுக்குறேன், வாங்கிக்கிட்டு போ. அதிகம் வந்து பெறாவிட்டாலும் பெற்றோர் என்ற பேர் செய்த உறவு இப்பொழுது அதுவும் அவனை விட்டு முற்றிலும் பிரிந்தது அன்பரசனுக்கு பெரும் தாக்கத்தை உண்டாக்கியது. வீட்டில் எப்போதும் போய் பாத்திர சத்தங்கள், கூச்சல் சத்தங்கள், ஆனால் காலியான கருவியின் சத்தம் அவன் காதில் அலங்காரமாய் விட்டது. அடுத்த சில நாள் பள்ளிக்கும் செல்லாமல் வீட்டிலிருந்து வெளியவும் வராமல் தன்னிலேயே இருந்த அன்பரசன் அன்று மீண்டும் பள்ளிக்கு செல்கிறான். டேய், பார்த்து அந்த ரமேஷ் பையனை ஒரு வாரம் கீதா கூட பேசுனான், இந்த வாரம் சங்கீதா கூட பேசுகிறான். பையன் வாழ்றான்டா. ஏண்டா நமக்கு மட்டும் இப்படி எதுவுமே அமைய மாட்டேங்குது? விடாதுப்பா, நமக்கும் ஒரு காலம் வரும், வேற மாதிரி ஒரு பொண்ணு வந்து அமைவா. டேய், அங்கே பாருட அன்பரசன், இவ்வளோ நாள் உங்களை பள்ளிக்கூடம் பக்கமே பார்க்கலையே. டேய் அன்பு, ஏன் ஒரு வாரமாக நீ பள்ளிக்கே வரல? உன்னை நான் எங்கெங்கேயும் தேடல தெரியுமா? ஆமாம், ஏன் உன் முகமே சரியில்லை, ரொம்ப வாடி போயிருக்கு? அது வீட்டில் மறுபடியும் ஒரே பிரச்சனைடா, அம்மாவுக்கும் அப்பாவுக்கும். ஏண்டா, என்ன ஆச்சு? அவங்களுக்குள்ள எப்போதுமே சண்டை தான்டா, எதுவுமே சரிப்பட்டு வரலன்னு
வேற ஒரு கல்யாணம் செய்ய போகிறாங்க. என்னை எப்படியாவது போ, எனக்கு என்னன்னு அனாதையை விட்டுட்டு போயிட்டாங்கடா. ஐயோ, என்னடா சொல்லுங்க? உன்னை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கே. இங்க பாரு, உனக்கு நீ யாரும் இல்லைன்னு நினைக்காத, நான் இருக்கேன். நீ என்னோட உயிர் நண்பன்டா. உன்னை நான் தனியாலாம் விட்டுற மாட்டேன். நான் வேணும்னா என் அம்மா அப்பா கிட்ட பேசுகிறேன். நீ என் வீட்டில் வந்து உன்னை நாங்கள் பார்த்துக்கிறோம். அது என்னடா, அது எப்படி நான் வந்து உன் வீட்டில் இருக்கிறது? உன் அம்மா அப்பாவும் ஏதாவது நினச்சிக்க மாட்டாங்களா? அதெல்லாம் ஒன்றும் நினச்சிக்க மாட்டாங்க. நான் வீட்டில் முன்பே உன்னை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன். நீ வா, அவங்க தன்னுடைய மகன் மாதிரி உன்னை பார்த்துப்பாங்க. நான் சொந்த வீட்டில் எங்கே அன்பு இப்பொழுது எதிர்பார்க்காத இன்னொரு பெற்றோர் மூலம் அவனை வந்து அடைந்தது சற்று ஆறுதலாகவே இருந்தது. குறைந்தபட்சம் சிறிது காலம் என்னதான் வீட்டில் ஒருத்தராக அவனை பார்த்து கொண்டாலும் அவ்வப்போது இனியனை அவன் பெற்றோர் கூடுதல் அன்போடு பார்த்து கொள்வது வெந்த புண்ணி வேட்பாய்ச்சியதைப் போல அந்த சினிமானது காலப்போக்கில் ஏக்கத்தை உண்டாக்கியது. அன்பு, நேற்று கணக்கு பாடம் கொடுத்தாங்களே, முடிச்சிட்டியா? நாளைக்கு பாடத்தை அனுப்பணும்னு வேற சொன்னாங்க. ஐயோ, நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். இதுக்கப்புறம் தான் செய்யணும். இனியா, அன்பு, சாப்பாடு தயார்ப்பா, 2 பேரும் வந்து சாப்பிடுங்க. சரிம்மா, இது வரும். என்னம்மா சமையல் இன்னைக்கு? வாசம் நல்ல மூக்க தொலைக்குது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லை, அதான் அப்பா கறி வாங்கிட்டு வந்தாரு. இதோ கோழி குழம்பு வச்சிருக்கேன், இந்தாங்கய்யா, நல்லா சாப்பிடுங்க. இன்னும் வேணும்னா வெப்பப்படாம கேளுங்க. சரி மேம். சாப்பாடு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குமா? ஓ, அப்போ இதுக்கு முன்னுக்கு ஆக்கினதெல்லாம் சுவையா இல்லையோ? இல்லம்மா, நான் அப்படி சொல்லல. அப்பா உங்க 2 பேருக்கும் புது சட்டை வாங்கிட்டு வந்தாரு, அதை நான் கொடுக்க மறந்துட்டேன். இதோ நான் போய் எடுத்துட்டு வரேன். இல்லையா, இந்தப்பா அப்பா உனக்காக வாங்கிட்டு வந்த சட்டை. ஐ, ரொம்ப அழகா இருக்கு. அன்பு, இந்தாங்கய்யா உங்களுக்கும். ரொம்ப நன்றிம்மா. இனியனின் அப்பா அவர் மகனுக்கு மட்டும் விலையுயர்ந்த சட்டையையும் இவனுக்கு ஒப்புக்காக ஒரு மலிவான சட்டையையும் வாங்கி வருவதை நினைத்து அமைதியாக இருக்கையில் அமர்கிறார். அன்பு, இந்தா 2 சட்டையும் நீயே வச்சுக்கோ. அது இல்லடா, அப்பா. ஏண்டா தயங்குற? நான் கொடுத்தா நீ வாங்கிக்க மாட்டியா? என்கிட்ட இந்த மாதிரி சட்டை நிறையவே இருக்கு, நீயே எடுத்துக்கோ. காலம் கடந்துள்ளது. இடைநிலை பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த அன்பரசன், இனியன் மற்றும் பசுபதி இப்பொழுது கல்லூரியில் காலடி வைத்தனர். சூழலும் மாறியது, வயதும் கூடியது. ஆனால் அன்பரசன் பழைய காயங்களில் மட்டும் எந்த வகை மாற்றமும் இல்லை. தன்னுடைய ஒரே தோழனான இனியன்கள் புதிதாக பழகும் ஒவ்வொருவர் மீதும் அன்பரசனுக்கு ஒரு வகை காழ்ப்பு இருந்து கொண்டேதான் இருந்தது. அதோடு இனியனின் வாழ்வில் புது உறவு ஒன்று வளர்ந்தது இன்னும் பொறாமையும் வெறுப்பையும் உண்டாக்கியது. சபா, ஒரு வழியா இடைவெளி பள்ளியை முடிச்சுட்டு கல்லூரிக்கே வந்துட்டோம். ஆமாண்டா, என்னால நம்பவே முடியல. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள கல்லூரிக்கு வந்து 3 மாசம் ஆச்சு. நம் இறுதி தேர்வு வேற வரப்போகுது. ஐயோ, அதையே தான் ஞாபகப்படுத்துற. அதை நினைச்சாலே வயிற்றுலாம் கட்டி போகுது. டேய், எங்கடா இனிய உன் உயிர் தோழி மீரா? எப்ப பாரு இனிப்பறியாம ஒன்றாகவே சுத்திட்டு இருப்பீங்க. இன்னைக்கு என்ன காலேஜை காணோம்? ஆயுசு நூறு, இதோ வந்துட்டா. இப்பதான் கேட்டுட்டு இருந்தேன் எங்கன்னு.
இனியா, நம்ம இன்னைக்கு வெளியே போலான்னு நேற்றே சொல்லியிருந்தோமே, எப்படி போறோமா இல்லையா? ஆமா ஆமா, போறோம் மீரா. வாத்தியாராந்து இனிய வாழ்க்கையில மீரா வந்ததுலேருந்து நம்மளெல்லாம் மறந்துட்டான். ஆமாண்டா, இனிய அப்பெல்லாம் என் கூடவே தான் இருப்பான். எங்கே போனாலும் அவன் என்னை தனியாக விட்டுட்டு போக மாட்டான். இப்போ என்னமோ புதுசாக இருக்கு, என்னை கழட்டி விட்டுட்டு போகிறான். டே இல்லடா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சரி, நான் போயிட்டு வரேன். போகிற போக்க பார்த்தா என்ன மறந்துட்டு மீரா கூடயே போயிடுவான் போல. இது எனக்கு சுத்தமாக பிடிக்கும். என்னடா சொன்னேன், சரியா விளங்கல. ஏய் இல்லைடா, அது ஒன்றும் இல்லை. வா நம்ம கிளம்புவோம். நாளுக்கு நாள் மீரா இனியனுடன் நெருங்க நெருங்க அன்பரசனுடன் இனி செலவிடும் நேரமும் குறைகிறது. மீரா தன்னுடைய ஒரே நண்பனான இனியனை அவனிடம் இருந்து பறித்து விடுவாள் என்ற அச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நஞ்சு போல் ஊறி வெறுப்பாக மாறியது. நாட்கள் ஒரு நோய். அவர்களின் இறுதி தேர்வும் வந்தது. தேர்வு முடிவில் சுற்றுலா செல்ல நண்பர்கள் அனைவரும் ஒன்றாக கூடி சிரித்து திட்டமிடுகிறார்கள். சரி, தேர்வும் முடிய போகுது. நம்ம எங்கேயாவது வெளியே போயிட்டு வரணுமா? கொஞ்சம் காற்று வாங்கின மாதிரி இருக்கும். அதுவும் உண்மைதான். அன்னைக்கு நான் கேள்விப்பட்டேன், நம்ம பழைய நண்பன் ரமேஷ் காட்டுக்குள்ள வெள்ளை நிற கிளியை பார்த்தானா. அதை தேடி போவோமா? என்னது, வெள்ளை கிடைக்கலையா? சுவாரஸ்யமா இருக்கே. எனக்கு கண்டிப்பா பார்த்தாகணும். இனியே கூட்டிட்டு போறியா? ஆமா, அது மட்டும் இல்ல, காடு கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும். இந்த வெயில் காலத்துல அங்க போனா நல்லா இருக்கும். அப்படியே ஓட சத்தம், மண் வாசனை, ஆஹா. அப்போ முடிவு பண்ணியாச்சு. சரி, அங்கேயே போகலாம். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை மதியம் போல போவோம். என்ன அன்பு, அமைதியா இருக்க? அங்க போறது உனக்கு பிடிக்கலையா? இல்லைடா, நீங்கள் எல்லாரும் வேணா போயிட்டு வாங்க, நான் வரல. ஏண்டா வரமாட்டேன்னு சொல்ற? நல்லா இருக்கும், வாடா. இல்லைடா, எனக்கு வேறு முக்கியமான வேலை இருக்குது. நீங்கள் வேணா எல்லாரும் சந்தோஷமாக போயிட்டு வாங்க. வாங்க அன்பு, இங்க தானே, போயிட்டு வரலாம். நான் தான் வரலன்னு சொல்கிறேன்ல. சரி சரி, விடுங்க. அவனுக்கு உண்மையாவே வேலை இருக்கு போல. நம்மளும் போயிட்டு வருவோம். சரி, நாளைக்கு மறக்காம வந்துருங்க. அனு, எனக்கு ஏதாச்சும் சாப்பாடு எடுத்துட்டு வா. அது என்ன உனக்கு மட்டும்? எல்லாருக்கும் எடுத்து வரேன். நாளைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க போகுது. வெள்ளைக்கிளிய தேடுறோம், பார்க்குறோம். தேர்வும் முடிவடைகிறது. திட்டமிட்டபடி நண்பர்கள் அனைவரும் வெள்ளை கிளியை தேடி காட்டுக்கு செல்கின்றனர். ஒரு வழியா காட்டுக்குள்ள வந்துட்டோம். வெள்ளக்கிளி, வெள்ளக்கிளி, எங்க இருக்க? டே கத்தாதடா, வெள்ளக்கிளி பயங்கர போது. அதான் பார்த்து பசுபதி, வேற ஏதாச்சும் மிருகம் குரலை கேட்டு பாஞ்சி வந்து கொத்தா தூக்கிட்டு போக போகுது. யா இருக்க பயமீன், ஏதாச்சும் வந்துச்சுன்னா அது வேர் ஓடி போயிடும். ஏன்னா ஐயா தான் சிங்கமாச்சே. சரிங்க சிங்கம், இந்தாங்க நொறுக்கு திணிய சாப்பிடுங்க. எனக்கு கொஞ்சம். ரொம்ப தண்ணீர் தாகமா இருக்கு, எனக்கு குடிக்க தண்ணீர் வேணும். ஐயோ, நான் எடுத்து வர மறந்துட்டேன். சரி நில்லுங்க, இங்க எங்கேயாச்சும் தண்ணீர் இருக்கான்னு பார்ப்போம். ஆளுக்கு ஒரு மூலையில தேடுவோம். அப்படியே வெள்ளைக்கிளியை பார்த்தீங்கன்னா ஒரு குரல் கொடுங்க. சரி, ரொம்ப தூரம் போகாதீங்க, பக்கத்திலே தேடுங்க. எல்லாரும் இங்க வாங்க. இனிய, மீரா, அனு,
ஒண்ணுக்கு ஒரு வீடு பார்த்தேன். அங்க தண்ணீர் கிடைக்குமான்னு பாப்போமா? அப்படியா? சரி சரி, வாங்க போய் பார்க்கலாம். அனு, மீரா. தோ வந்துட்டேன். ஆமா, மீரா எங்க? மீராவா? ஆமா, எங்க மீரா? மீரா, மீரா. எங்க இருக்க மீரா? மீரா தான் அந்த பக்கம் போனா. ஒருவேளை நமக்கு முழுக்க அந்த வீட்டுக்குள்ள போயிருப்பாலும். சரி வாங்க போய் பார்க்கலாம், சீக்கிரம். நாள்கள் நாளுக்கு ஒரு திசையில் தண்ணீர் தேடி சென்ற பொழுது மீரா ஒரு நபரால் கடத்தப்படுகிறார். தண்ணீர் தேடி சென்ற அனைவரும் அவர்களுக்கு அருகே உள்ள வீட்டில் விளைகின்றனர். அங்கு மீரா நாற்காலியில் கட்டி போட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைகின்றனர். மீரா, மீரா, எழுது மீரா, என்னாச்சு? ஏய், யாரோ யாரோ வர மாதிரி இருக்கு. எல்லாம் போய் ஒழிஞ்சுக்கோங்க. அன்பு, நீயா? என்னடா கோலம் அது? இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? இங்கேயும் வந்துட்டியா? இவளுக்காக இவளை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கியா? நட்பு கண்ணை மறைக்குதுல. என்னடா பேசுற? நம்ம எல்லாம் ஒன்னாதானே இருந்தோம். நீ ஏதோ திடீர்னு ஒரு மாதிரி வித்தியாசமா நடந்துக்கிற. சின்ன வயசுல இருந்து நான் பார்த்த அன்பு கிடையாது. என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் திடீர்னு இப்படி மாறிட்ட? எனக்கு என்ன ஆச்சுன்னு நீ என்ன கேட்கிற? முதல்ல உனக்கு என்ன ஆச்சு? என்கிட்ட நெருங்கி பழகிட்டு இருந்த நீ இப்ப இவன் வாழ்க்கையில வந்துட்டோன்னே என்னை விட்டு தூரமா போக ஆரம்பிச்சுட்ட. சின்ன வயசுல இருந்து என் மேல பெருசா யாரும் அன்பு வச்சதே கிடையாது. ஆனா அந்த அன்பு உன்கிட்ட இருந்தா கிடைச்சது. எப்ப இவன் வாழ்க்கையில வந்தாலும் அப்பவே நீ என்ன மறக்க ஆரம்பிச்சுட்ட. எல்லாத்துக்கும் காரணம் இவதானே. அப்ப இவெல்லாம் போயிட்டா என் கூடவே இருப்ப. நீ என்ன பொருத்தியமா? நம்ம ஒன்னா பொறுத்ததுனாலும் அண்ணன் தம்பி மாதிரி தானே பழகணும். ஆமாண்டா, நான் பைத்தியம் தான். என்னை சுத்தி உள்ளவங்க தான் பைத்தியமாக்குனாங்க. முதல்ல என்னை பெத்த அம்மா அப்பா என்னை சின்ன பையனு கூட பார்க்காம தனியா தடுக்கி விட்டுட்டு போனாங்க. உன் அம்மா அப்பா உன்னை பாசமா பார்த்துக்கும் போதுதான் எனக்கு எவ்வளவு ஏக்கமா இருக்கும் தெரியுமா? அந்த ஏக்கம் தான் என்ன இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கு. என்னை விட்டுட்டு போனேன் அம்மா அப்பா 2 பேரையும் நான் தான் கொன்னேன். இப்ப நீயும் என்ன ஒதுக்க ஆரம்பிச்சிட்டியா? அதுவும் யாரால? இதோ உட்கார்ந்து இருக்காரு இவளால. உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்க நினைச்ச இவளையும் நான் கொல்லுவேன். அன்பு, நீ எல்லாம் பேசாதடா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மீராவை விட்டுடுடா.
அவளை எதுவும் பண்ணிடாத. டேய் கிட்ட வராத, கிட்ட வந்த எல்லாத்தையும் நீயே கொண்டு புதைச்சிருவேன். மீராவையும் மற்ற நண்பர்களையும் காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்ட சலசலத்தில் அவர்கள் அதில் அந்த அவசரத்திற்கு விடுகிறார். ஆபத்து அவசரத்தில் நிகழ்ந்த விபத்தின் அதிர்ச்சியில் சற்று நேரம் அப்படியே எழுந்து கொண்டிருக்கிறார். ஐயோ அன்பு, இப்படி என்ன பண்ண வச்சுட்டேடா. நான் என்னடா பாவம் பண்ண. இந்த கையால உனக்கொள்ள வச்சுட்டே. ஐயோ நான் என்னடா பண்ணுவேன். ஆபத்து அவசரத்துல இப்படி தெரியாம பெரிய தப்பு பண்ணிட்டேனே. ஐயோ. அந்நேரத்தில் தன்னை சுற்றி இருந்த நண்பர்களின் உயிர்களையும் காப்பாற்ற வேண்டும் என்ற பதற்றத்தில் எடுத்த அந்த முடிவை இனியனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பதற்றமும் பயமும் அவனை அந்த கணத்தில் ஏற்றியிருந்தாலும் அந்த முடிவை கடந்துவிட அவன் மனம் குற்ற உணர்ச்சியால் முற்றிலும் சிதைந்து போனான். தன் கைகளால் செய்திருந்தார் தன் உயிரையே கழிப்பது போல இனியனை வாட்டி வதைத்தது. அன்பரசனின் மனதை விடுத்த அந்த காயம் நாளுக்கு நாள் பொறாமையாக உருமாறி அவனை மட்டுமல்ல அவனை சுற்றியிருந்த உயிர்களுக்கும் ஆபத்தாக மாறியிருந்தது. தனது நட்புக்கு தடையாக இருந்த மீராவை மட்டுமல்ல, தன்னை சுற்றியுள்ள யாரையும் கொல்ல தயங்காத அளவிற்கு அவன் மனநிலை முற்றிலும் மாறியிருந்தது. பல உயிர்களை காப்பாற்ற வேண்டிய சூழலில் ஓர் உயிர் போவது தவிர்க்க முடியாத தீர்மானமாக இனியனுக்கு தோன்றியது. அந்த முடிவு பாவமா இல்லையா என்பதை விட அந்த நொடியில் உயிர்களை காக்க வேறு வழி இல்லை என்பதை அவன் மனதை முழுவதும் நிரப்பிய ஒரே எண்ணமாக